ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து வாரத்துக்கு 2லேருந்து 3 லாங் வீடியோ போடுவேன். பட் இப்போலாம் வந்து கிளாஸுக்கு போகிறதுனால வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து போட முடியறதே பெரிய விஷயமா இருக்குது. என்னதான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலுமே எனக்கு லாங் வீடியோ போட்டால் தான் பர்சனலாக வந்து உங்கள் எல்லாரோடையுமே ஒரு கனெக்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். எனிவே கிளாஸும் வந்து முக்கியம். ஒரு பேஷனோடு வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன்னா ஸோ அந்த விஷயத்தையுமே நல்லபடியாக பண்ணணும். அதனால் வந்து லாங் வீடியோ போடுறது வந்து கம்மியாயிடுச்சு. பட் தினம் வந்து 2 ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸில் வந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். இந்த வீடியோவில் என்னோட ஒரு வியாழக்கிழமை ரொட்டீனை தான் வந்து காட்டியிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து வியாழக்கிழமை எப்போதுமே ஹரிபரியாக போகும். பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து. பட் இந்த வாரம் வந்து பௌர்ணமி வரப்போதில்லை. ஸோ பௌர்ணமிக்காக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வெள்ளிக்கிழமை வந்து க்ளீன் பண்ணல. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல கையில் வந்து அலர்ஜியாக இருக்குது, அதனால் பூஜை பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு அக்கா வராங்க அப்படின்னு. அவங்க வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எடுத்து பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கே வந்து டைம் எடுக்குது. இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீ தான். நான் அதுக்கு பதில் வீட்டில் உள்ள மற்ற மேல் வேலையில் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோமோ என்னமோ அதுக்கு மேலே தேவையில்லாத பொருள் எல்லாம் சேர்ந்துடும். அதுக்காக வந்து நல்லா யூஸ் ஆகுது. அதனால கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஈவினிங்காக வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணணும். டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு விம் லிக்விட் இருக்குல்ல, அது தண்ணியில் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம தெளிச்சு விட்டு தொடச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். இதே சேம் லிக்விடை தான் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவோம்ல அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். முன்னாடி மாதிரி என்னால் இப்போ ஒரு வீடியோவுக்கு எனக்கு ஒரு 100 கமெண்ட் 200 கமெண்ட் வருதுன்னா நான் அத்தனைக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த மார்னிங் ஒரு 2 to 3 hours எனக்கு டெய்லரிங் கிளாஸில் போய்டுறதுனால என்னால் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு என்னோடய ஷெடியூல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட்டோடனே மொபைல் கையில் இருக்கும்ல அந்த டைம் வந்து வர கமெண்ட் எல்லாருக்குமே வந்து ஸ்பீடாக ரிப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிப்ளை பண்ணுவேன். தினம் போடுற 2 ஷார்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் உடனே கூட. இல்லைனாலுமே நான் கண்டிப்பாக அப்பப்போ மொபைல் பார்க்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன். யாரும் வந்து என்ன தப்பாக நினச்சிக்க வேணாம். ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். உங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எனக்கு கமெண்ட் போடணுங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் என்னை மதித்து கமெண்ட் போடுறீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்குமே உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது. கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா யாரும் தப்பாக நினைக்க வேணாம், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் பார்த்தேன் அப்படின்னா உடனே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் குக்வேர்ஸ் எல்லாமே ஆட் ஆன் ஆகிருக்கு. இது எல்லாமே அயன் வெசல்ஸ் தான். நான் ஆல்ரெடியே என்னுடைய அயன் வெசல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லாங் வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். எனக்கு வந்து இந்த கேஸ்ட் அயன் பாத்திரம், அயன் பாத்திரம், அப்புறம் மண் சட்டி இதெல்லாம் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இண்டஸ் வேலியோடைய ப்ராடக்ட் எனக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. மொத்தம் இந்த 4 ப்ராடக்ட்டுமே காம்போவில் கிடைக்கும். இதெல்லாமே அயனில் ஸ்கில்லட், ஷாலோ கடாய், அதுக்கப்புறமா ஒரு தோசை தவா, இது கூடவே ஒரு தட்கா பேன் அதாவது தாளிப்பு கரண்டி இருக்குல்ல அது வரும். இது எல்லாமே ப்ரீ சீசன் தான். ஆல்ரெடி அவங்களே சீசன் பண்ணி தான் நமக்கு அனுப்புவாங்க. அதனால நம்ம லைட்டாக வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு மைல்டு டிட்டர்ஜென்ட் விம் ஜெல் இருக்குல்ல அதை லைட்டாக போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது ஸ்க்ரப்பர் இருக்குல்ல இரும்பு நார் அதெல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது. நம்ம லைட்டாக இந்த க்ரீன் கலரில் பஞ்சு மாதிரி இருக்கும்ல அதை போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் வந்து லைட்டாக சாட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் வந்து நார்மல் லோக்கல் பிராண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இண்டஸ் வேலியோடைய அந்த அயன் குக்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்துக்குமே ப்ராடக்ட்டுடைய அப்பீலிங்கில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், அந்த பாலிஷிங்லேருந்து எல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், நான் வீடியோக்காக சொல்லலை. அயன் பாத்திரத்தில் எப்போதுமே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அனிமிக்காக இருக்கவங்க, அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட்டில் வந்து அயன் கண்டென்ட் ஆட் ஆகி அனிமியாக இருக்கவங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுடைய அந்த நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குல்ல அது நம்ம வந்து காம்போவில் வாங்கி நல்ல ப்ரீமியம் பிராண்டே யூஸ் பண்ணாலும் ஈவன் நம்ம உட்டன் ஸ்பூனே யூஸ் பண்ணாலுமே அது ஒரு 10 வாஷ் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து மேலே உள்ள கோட்டிங் வந்து அப்படியே பீல் அவுட் ஆகி வந்துடுது. ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. மணியுமே வேஸ்ட்டு, நம்ம ஹெல்த்துக்குமே நல்லதில்லை. பட் நம்ம அயன் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு சேஃப். ஆல்சோ இந்த பாத்திரம்லாம் வச்சு நம்ம ஜென்ரேஷன் பை ஜெனரேஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். இந்த பாத்திரம் வந்து ஒரு வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போதே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரஸ்ட் ஆகாமல் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஷாலோ கடாய் வந்து பார்த்த உடனே எனக்கு ஃபெஸ்டிவல் டைமில் வடை சுடுவோம்ல அப்போ வந்து குழியாக இருக்க கடாயில் போடும்போது ஒரு 3 வடை 4 வடை போட்டோனாலே ஃபுல்லாக அடைஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி ஷாலோ கடாயில் நல்லா அகலமாக இருக்குல்ல ஒரு 6-7 வடை கூட போட்டு ஃப்ரீயாக சுட்டு எடுக்கலாம். அண்ட் ஸ்கில்லெட்டில் வந்து குழம்புக்கு வதக்கி அரைக்கிறது பொரியல் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது.
இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இண்டஸ் வேலியுடைய வெப்சைட்டில் போய் வந்து வாங்கிக்கலாம். அது கூடவே சரண்யா 2024 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இண்டஸ் வேலி வெப்சைட் கூப்பன் கோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப வாஷ் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து அந்த ஆயிலே டிஷ்யூ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ண அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் மைல்டாக வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியதான். தோசை தவால வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து நீங்கள் போட்டுட்டு அதை சாப்பிட வேண்டாம். அடுத்தடுத்து தோசை போடுறத நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆனியன் ஏன் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து புது குக்வேருங்கிறதுனால ஏதாவது டர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆனியன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் ஆனியன் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக எப்படி குக் பண்ணுவோமோ அப்படியே வந்து பண்ணிக்க வேண்டியதான். அயன் அண்ட் கேஸ்ட் அயன் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சமைச்சு முடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை சுத்தமாக வாஷ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னா பாத்திரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு வந்து ஈவினிங் போலவே குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பாப்பாவை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து பாபாவுக்கு பூஜை பண்ண போகிறேன். அண்ட் ஒரு விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும். பாபாவை பற்றி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்கும்னா பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே பாபாவை பற்றி வந்து தெரியும். பாபா வந்து யார் கும்பிட முடியும், எப்படி வந்து அவரை அணுக முடியும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நாம் போயிட்டு ஞானியை அணுக முடியும். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பாபாவுடைய சாய் சச்சரிதம் புத்தகத்திலேருந்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் நான் வந்து சிவன் டிவோட்டி தான். நான் வந்து சிவன் பக்தை. சோமவார விரதம் இருந்து உருகி உருகி அப்படி வந்து சிவனை கும்பிடுவேன். அப்படி தான் வந்து எனக்கு பாபாவுடைய அறிமுகம் ஒரு நாள் வந்து கிடச்சிது. அதாவது எனக்கு ஒரு டவுட்டும் இருந்தது. சிவன் தான் வந்து நம்ம லைஃப்பில் பாபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சாய் சச்சரிதம் புத்தகம் இருக்குல்ல அதில் படிக்கும்போது எனக்கு அதுக்கான விடை வந்து கிடச்சிது. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கர்ம வினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும்போது தான் ஞானிகளுடைய அறிமுகத்தை கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் அப்படிங்கிறத அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சிவன் தான் வந்து பாபாவை என்னோட லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. ஒரு நாள் வந்து நான் எப்போதுமே ஆஃபீஸ் போகும்போது அதே மாதிரி போயிருந்தேன். சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது என் கையில் வந்து கருப்பாக ஒரு சின்ன ஈ வந்து உட்காந்துது. இப்போ நமக்கு வந்து ஒரு ஈயோ இல்லை எறும்போ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து வராது. அது பார்க்கும்போது இது எறும்பு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். எனக்கு ஒரு ஸ்பாட் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ஈ வந்து என் மேலே உட்கார்ந்தது. எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நான் அந்த டைம் வந்து சம்வாட் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து யோசித்தேன் இது பாபாவாக இருக்குமோ அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 1 hour கழித்து சாய் சச்சரிதம் புத்தகத்தை எடுத்து படித்தேன். நான் ஆஃபீஸ்லேயுமே படிப்பேன். எனக்கு தோணும் போது எடுத்து படிப்பேன். அப்படி எடுத்து படிக்கும்போது நான் ஈயாகவும் வருவேன் அப்படின்ற ஒரு வாசகத்தை அந்த புக்கில் க்ராஸ் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இப்படியெல்லாம் டக்குன்னு வந்து விடை வந்து கிடைக்குமா ஒரு புத்தகத்தில், ஒருத்தருடைய ஒரு ஞானியுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் நம்மளுக்கான விடை வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சாய் சச்சரிதம் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இறை வழிபாட்டிலையும் சரி அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இந்த பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இதில் வந்து கெட்டது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு சிலர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. என்னுடைய மனசை வந்து முழுமையாக பக்குவமாக ஒரு நிலைமைக்கு வந்து மாற்றினது சாய் சச்சரிதம் புத்தகம் மட்டும்தான். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக படிங்க. இதுதான் பாபாவுடைய வரலாறு. அதாவது எனக்கு பாபா என்னோட லைஃப்பில் எப்படி வந்தார், பாபானா யார், அவர்னா இப்படி தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாபாவுடைய 48 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய அந்த கர்மவினை பூஜையை பற்றியுமே வந்து சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து உண்மை. இது எதுவுமே நான் சும்மா சொல்லலை. எல்லாமே என்னோட லைஃப்பில் நான் பண்ணது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து அந்த வீடியோலலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போவுமே இன்னொன்று இருக்குது. 7 நாளில் வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணக்கூடியது. பாபா பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, மெயின் கான்செப்ட் அன்னதானம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். பாபா வந்து பூத உடலில் வாழ்ந்தபோது மசூதியில் பாபாவை பார்க்க வர டிவோட்டிஸ் எல்லாருமே வந்து அப்பயுமே இப்போ எப்படி பாபா கோயிலில் ஆரத்தி நடக்குது அதே மாதிரி பாபா பூத உடலில் வாழும்போதுமே மக்கள் எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே காலையில் மதியம் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் பாபாவுக்கு சாப்பிட்றதுக்கு பிரசாதமெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு பாபாவுக்கு அங்கே ஆரத்தி பண்ணுவாங்களாம்.
ஸோ ஒரு நாள் வந்து பாபா மசூதியிலையும் ஒரு நாள் சாவடிக்கும் போயிட்டு வந்து தூங்குவாராம் மாற்றி மாற்றி. அப்போ வந்து 4 வேளையுமே அவரை பார்க்குறதுக்கு அவரை வணங்குறதுக்கு போகிறாங்க இல்லையா பக்தர்கள், அவங்க கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிடுங்க அப்படின்னு அன்பாக சொல்லுவாராம். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த மென்சஸ் டைம் வருதில்ல, பீரியட்ஸ் டைமில் கூட வராமல் இருக்கவங்களை கூட கோவிலுக்கு வந்து வர வைப்பாராம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சாய் சத்சரிதம் புத்தகத்தில் வந்து இருக்குது, குறிப்பிட்டுள்ளது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அந்த புத்தகத்தை வந்து படிக்கும்போது. ஸோ அதுலேருந்து தான் நான் இதை இந்த பாபா சொன்னதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி வந்து சொல்லுவாராம். ஸோ பாபாவுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவர் அதை தான் வந்து மக்கள் எல்லாருக்குமே அவர் வந்து போதனை பண்ணியிருக்காரு. ஸோ அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் பாபாவை பொறுத்தளவுக்கு தானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை தீரும், நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே குறைக்கப்படும் நமக்கு. ஆனால் நல்லது வந்து ஒன்றொன்னா நடக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ வந்து அன்னதானம் பண்ணணும், இதுதான் வந்து மெயின் கான்செப்டே. அதே மாதிரி தானங்கிறது வந்து இதை மக்களுக்கு எப்படி அவர் புரிய வச்சாரு அப்படின்னா, பாபா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பூத உடலில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஊரை சார்ந்தவங்க பாபாவுடைய டிவோட்டி ஒருத்தங்க மதிய நேரத்தில் வீட்டில் வந்து ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். நார்த் இண்டியன்ஸ் பொதுவாகவே ரொட்டி தானே அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்துச்சான் அவங்க வீட்டு வாசலில். அவங்க சாப்பிட்றத பார்த்து வந்து குறைச்சிதான், சரி நாய்க்கு பசிக்குது போல அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு ரொட்டி துண்டை புட்டு தூக்கி எரிஞ்சாங்களாம், அதாவது வீசி எரிஞ்சாங்களாம் அந்த நாய்க்கு வீட்டுக்குள்ளேருந்து. அந்த நாய் வந்து அந்த ரொட்டி துண்டை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். சாயந்தரம் ஆரத்திக்கு போகும்போது பாபா கேட்குறாராம், நீ கொடுத்தல எனக்கு சாப்பாடு, அதில் வந்து எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்னடா இது, நாம் எப்போ இவருக்கு கொடுத்தோம், நம்மளே இப்போ தானே வரோம், இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, பாபா ஏன் இப்படி சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து பாபா சொன்னாராம், மதியம் நீ ஒரு நாய்க்கு வந்து உணவு கொடுத்தல, அந்த நாய் சாப்பிட்டது வந்து என்னுடைய வயிறு வந்து குளிர்ந்துச்சு அப்படின்னு. ஸோ பாபா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அன்னதானங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனங்களுக்கும் நுண்ணுயிர்களுக்குமே அன்னதானம் பண்ணணும். அன்னதானங்கிறது எல்லாருக்கானதுமே, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்கிறதையுமே வந்து பாபா எல்லாருக்குமே போதனை பண்ணாரு. அதனால் 7 நாட்களுக்கு இந்த மாதிரி நுண்ணுயிர்களுக்கும் வாயில்லா ஜீவனங்களுக்குமே நாம் அவரை வேண்டி பிரார்த்தனை பண்ணி உணவு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்மா குறையும். ஒரு சிலருக்கு 7 நாளில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 9 நாளில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு 1 மாதம். அது அவங்கவுங்களுடைய கர்மா, அதாவது நம்மளுடைய பாவ மூட்டையை பொறுத்தது. இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் நல்லது. ஒன்றுமே இல்லை, பாபா படத்துக்கு முன்னாடி உட்காந்து அவருக்கு பூ போட்டுக்கோங்க, ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்து முதல் நாள் பாபாவுக்கு சர்க்கரை வைக்கணும். சர்க்கரையை நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த சர்க்கரையை எறும்புகள் எல்லாத்துக்குமே வந்து எங்கே எறும்பு இருக்கோ, எறும்பு புத்து இருக்கும், இல்லைனா எறும்பு வரும் அப்படின்னு தெரியும்ல, அந்த இடத்துல அந்த சர்க்கரையை தூவி விட்டுருங்க. எறும்பு வந்து அதெல்லாம் சாப்பிடும். 2வது நாள் நவதானியம். நவதானியம் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். அந்த நவதானியத்தை வாங்கி பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் பறவைங்க எல்லாத்துக்குமே நாம் விநியோகம் பண்ணணும். டெரஸில் வச்சோனாலும் சாப்பிடும், இல்லை பறவைகள் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சாலும் அதுங்க கொத்தி சாப்பிட்ரும். அடுத்ததாக 3வது நாள் பொறி வாங்கி பாபா முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஏரி குளம் குட்டையெல்லாம் இருக்குல்ல, அங்கே தூவி விட்டோம்னா நீர்வாழ் உயிரினங்கள் சாப்பிடும். 4வது நாள் சுத்த அன்னம். சாப்பாடை வந்து சுவாமிக்கு முன்னாடி படைச்சிட்டு அதில் நெய்யோ இல்லை பருப்போ விட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அதை நம்ம காகத்துக்கு தானம் பண்ணணும். 5வது நாள் பிஸ்கெட் வச்சு பாபா முன்னாடி படைச்சிட்டு அதை கொண்டு போய் நாய்களுக்கு தானம் பண்ணலாம். 6வது நாள் அகத்திக்கீரை வாங்கி பசுவுக்கு தானம் பண்ணணும். 7வது நாள் நீங்களா சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லைனா கடையில் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கூட கொடுக்கலாம். ஸோ அது வந்து மனுஷங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். இதுதான் 7 நாளைக்குரிய பூஜை வழிபாடு. இப்படி தான் வந்து நம்ம தானம் பண்ணணும். பூஜை பண்ணும்போது ஓம் சாய் ஸ்ரீ சாய் கூட 108 தடவை சொல்லலாம், இல்லைனா சாய் சத்சரிதம் படிக்கலாம். அப்பப்போ அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை பாவங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா சமைச்சு கொண்டு போய் கொடுப்பேன், இல்லைனா கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அதுவும் இல்லைனா கோயிலுக்கு போகிறோம்ல, அங்கே நம்ம அன்னதானம் போடுவாங்க, அங்கே நம்ம காசு கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பேரில் அவங்க சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த பூஜையை நான் பண்ணி பலன் அடைஞ்சிருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 7 நாள்லாம் நடக்கலை. நான் நம்பிக்கையாக இருந்தேன், செஞ்சு முடிச்சு எனக்கு அது நடந்தது. என் தங்கச்சி சின்னவ பண்ணா, அவளுக்கு நடந்தது ஒரு 10 நாள்ல. நம்பிக்கை இருந்தா மட்டும் பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, நிச்சயம் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.